ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஈரானோட பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியன் அவர்கள் அவங்களோட ராஜினாமா கடிதத்தை அவங்களோட சுப்ரீம் லீடர் கிட்ட கொடுத்துட்டதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்னமும் அவங்களோட சுப்ரீம் லீடர் அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கல. இது ஏன் இந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னா, ஈரானில் 2 தலைமை இருக்குது. ஒன்று அரசியல் தலைமை, இன்னொன்று இராணுவ தலைமை, ஐஆர்ஜிசி, இன்னொன்று நார்மல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. சரிங்களா? இப்போது இந்த அரசியல் தலைமை ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு காய்களை நகர்த்திட்டு இருந்தாங்க. அவங்களோட பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும். ஐஆர்ஜிசி இல்லை நம்ம சண்டை போடலாம் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோடு இருந்தாங்க. இப்போது அரசியல் தலைமை இந்த பதவியிலேருந்து இறங்குறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. காரணம்னா, இதுக்கு மேலே பீஸ் நெகோசியேஷன் எப்படி போகுன்ற ஒரு மிகப்பெரிய அன்சர்டினிட்டியை உருவாக்கியிருக்கு. அண்ட் இது மறுபடியும் பீஸ் நெகோசியேஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக அமைஞ்சிருக்கு. இது மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற இடத்துக்கு கூட போகலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது நம்மளோட மார்க்கெட்டை எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது, க்ரூட் ஆயில் எப்படி இம்பேக்ட் பண்ண போகுதுன்றது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. அண்ட் இந்த வாரம் ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்க போகுது. அண்ட் அதனோட அவுட்கமும் நம்மளோட மார்க்கெட்டை டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணும். சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேட் ஹைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட ருப்பி கான்ஸ்டன்ட்டாக டெப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேஜர் சென்ட்ரல் பேங்க்ஸ் ரேட் ஹைக்கை பண்ணலைன்றதால நம்மளோட பேங்க்ஸும் ரேட் ஹைக்கை பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் யூஎஸும் இந்தியாவும் ட்ரேட் டீலுக்காக சில பேச்சுவார்த்தை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், ஃபார்மா செக்டராக இருக்கட்டும், டெக்ஸ்டைல் செக்டராக இருக்கட்டும், அவங்களாம் ஃபோக்கஸில் இருக்கிறது இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி சாட்டர்டே ஒரு அப்டேட் வந்தது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு காட்டன் இறக்குமதி பண்ணும்போது இறக்குமதி வரியிலேருந்து அக்டோபர் 30 வரை நாங்கள் விலக்களிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்ஸ்டைல் கம்பெனிஸ், எஸ்பி அப்பரல்ஸாக இருக்கட்டும், இன்னும் சில கம்பெனிஸ் பாசிட்டிவ் இன்னைக்கு ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கோல் இந்தியாவோட ஓஎஃப்எஸில் நீங்கள் 100 ஷேர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 22 ஷேர் அளவுக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஷேரை நீங்கள் விற்கிறதா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் 447 ரூபாய்க்கு வந்தது. ஃப்ரைடே க்ளோசிங் 457, கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 10 ரூபா அளவுக்கு லாபம். அண்ட் இதுதான் ஆஸ் ஆஃப்னு இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்டேட்ஸ். அண்ட் மேலும் இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற டீட்டெயில்ஸு ஈவினிங் நியூஸ் அனாலிசிஸில் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.